நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படி மாதிரி தான் தனுர் த லாஸ்ட் ஸ்டோரி அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தாங்க. லாஸ்ட்டு சாப்டர் ஸ்டோரின்னு சொல்லிட்டேன். அதுக்காக கமெண்ட்டில் வந்து திட்டாதீங்க யாரும். இந்த மாதிரி சில சமயம் தப்பாக சொல்லிடுறது உண்டு. ஓகே, இந்த சாப்டர் பற்றின கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூவில் போக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக்கையும் போட்டுருங்க. வாங்க மக்களே பார்க்கலாம். இது கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த கோஸ்ட் இதெல்லாம் விட்டுட்டு பழையபடி, அதாவது 4வது படம் அந்த சாப்டர்லேயே. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் பார்த்து தான் ஓரளவுக்கு கதை புரியும் நம்ம ஹீரோயின் யாருன்னு. ஸோ அவங்க இந்த கோஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நார்மல் லைஃப் லீட் பண்ணலான்னு போகும்போது தான் விட்டகுறை தொட்டகுறை மாதிரி நீ என்ன போனாலும் இதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க தங்கச்சியே ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அதுவும் கோஸ்ட் மாதிரியான சம்பவங்கள் அமானுஷத்துக்குள்ளே. ஸோ அதை காப்பாற்றவங்க எப்படி முயற்சி பண்ணுறாங்க, அப்படி என்ன அமானுஷத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் மீதி கதையாகவே எடுத்திருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல திகில் எடுத்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இது 4 படம் இது வரைக்கும், இது 4வது படமாக வருதுன்னா இப்போ எந்த அளவுக்கு படம் நல்லா ஓடி இருக்குன்னு பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா ஓடுறனால திருப்பி எடுக்கிறாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி நல்ல திகிலாக தான் எடுத்திருந்தாங்க. அப்படி ஒன்றும் இல்லை, பேய் படத்துக்கு என்ன முக்கியம், திகில் தானே. அதை ஓரளவுக்கு நல்லா கட்டிட்டாலும் படம் நல்லா ஓடிடும். ஸோ இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு ஒரு 3.2 கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.